நுவரெலியா அக்கரப்பத்தனை பகுதியில் நேற்று பிற்பகல் வீசிய கடும் காற்றினால் 2 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. அக்கரப்பத்தனை பகுதியில் திடீரென வீசிய கடும் காற்றினால் இந்த வீடுகளின் கூரை தகடுகள் கலன்று சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்கள் உறவினர்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து தடைப்பட்டிருந்த மின்சார விநியோகம் தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். தலாக்கலைக்கு வாங்க, நாங்க மீட்டிங்கு நாங்க தலாக்கலைக்கெல்லாம் போனோம், பஸ்ஸா போனோம். போயிட்டு ரணில் விக்ரமசிங்கே இருந்தாரு, திகாமரம் இருந்தாரு. உங்களுக்கு எல்லாம் 1000 வாங்கி தரணும் எங்களுக்கு ஜெய காட்டினாங்க. நாங்களும் அவங்க நம்பி ஓட்டு போட்டோம். ஆர்வத்தண்டமா வந்து எங்களுக்கு 8 நாள்ல 10 நாள் இருந்தாலும் பரவாயில்ல, நீ பணி போராடு சுல வேலையை செய்ய, நீ மலைக்கு போயிட்டு வா, நீ உனக்கு சம்பளம் தரேன். அவன் 6 கொடுக்காடி நான் வாங்கி தரேன். நான் ஆர்வத்தண்டமா முத்துசீலைங்க வந்து எங்களுக்கு யாரும் ஒருத்தர் இன்ன வரைக்கும் பேசியும் கொடுக்கல, ஒருத்தர் வாங்கியும் கொடுக்கல. எங்களுக்கு இதுக்கு இன்னும் ஏமாத்தலாம்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. இனிமே நாங்க சந்தா பண்ணதையும் நாங்க நிப்பாட போறோம். லாவண ஊத்தி குளிக்க போறேன் பார்லிமெண்ட் போனோம். எங்களுக்கு சம்பளம் 1000 ரூபாய் வாங்கி தரேன் சொல்லி திகாம்பரம் சார் சொன்னாரு. 2500 வாங்கி தரேன் சொல்லி 1000 ரூபாய்க்கு ராமம், 2500 ரூபாய்க்கு ராமம். அப்ப நாங்க எங்க போறது? யாரை நம்பி ஓட்டு போடுறோம்? உங்களை நம்பி தானே ஓட்டு போடுறோம். ஓட்டு போட கேட்கறப்ப வர்றீங்க தானே, வீடு வீடா வந்து தட்டுறீங்க, போஸ்ட் ஓட்டுறீங்க, ஒட்டாதீங்கன்னு சொன்னாலும் பெயிண்ட் அடிச்ச கதவுலயும் ஓட்டிட்டு போறீங்க தானே. அப்ப நாங்க யார்கிட்ட போயிட்டு எங்க பிரச்சனை சொல்றது, யார்கிட்ட போயிட்டு கேட்கறது? அப்ப எங்களுக்கு யார் இருக்கா? ஓட்டுக்கு மட்டும் வாரீங்களே, ஓட்ட கேட்டு இப்ப எங்களை ஏன் கணக்கெடுக்க மாட்டேங்கிறீங்க? எங்களால தான் நீங்க அந்த இடத்துல இருக்கீங்கன்றத மறந்துடுறீங்க. ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் சொல்றீங்க, அம்மா நாங்க உங்களால தான் அந்த நிலைமைக்கு போறோம், உங்களுக்காக தான் போறோம் சொல்றீங்க. ஆனா போன பிற்பாடு மலையக மக்களை ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? எங்களை ஏன் மறந்துட்டீங்க? திகாம்பரம் சார் சொன்னாரு 2500 ரூபாய் சம்பளம் வாங்கி தரேன்னு சொல்லி அவரும் ஒரு முடிவு இல்ல, அவரை நம்பி ஓட்டு போட்டோம். அதுவும் ஒண்ணும் இல்ல. தொண்டமா சார் வந்து நீங்க இருக்க மட்டும் ஸ்டேக் இருங்க, நாங்க 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி தரோம்னு சொன்னாங்க. அதுவும் எது விதமான பலனும் எங்களுக்கு கிடைக்கல. உங்க பேச்சை கேட்டு நாங்க அவ்வளவு நாள் நாங்க ஸ்டேக்கில கொண்டு எடுத்து கொட்டினது தான் மிச்சம். அதுல எது விதமான பலனும் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல.